அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வாரம் சாரா மேம் வந்து நமக்காக டைரக்ட் ப்ரெடிக்ஷன் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இந்த வாரம் நம்ம என்ன விஷயம் செய்யணும், என்னென்ன விஷயங்களெல்லாம் கவனமாக இருக்கணும், நமக்கான ஏஞ்சல் நம்பர் என்ன, முருகர் நமக்கு இந்த வாரம் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ வணக்கம் மேம். வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நம்ம பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம். இந்த வாரம் நம்ம என்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத 12 ராசியினரும் ஆவலோடு காத்துட்ருக்குறாங்க. ஸோ அதில் முதலாவதாக மேஷ ராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ மேஷ ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். மேஷம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, புதிய நல்ல விஷயங்கள் இல்லை நல்ல வாய்ப்புகள், பாசிட்டிவான விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்கள், இதுக்கெல்லாம் வந்து வெல்கம் பண்ணுற மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ எனக்கு நல்லது நடக்க போகுது, எனக்கு ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அதனால் நான் கொஞ்சம் ஹாப்பியாக ஜாலியாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும். அந்த மாதிரி இமோஷன்ஸை செட் பண்ணிக்கணும். ஓகே, என்ன பண்ணக்கூடாது? ஸோ என்ன செய்யக்கூடாதுன்னா, எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்குது. நம்மளுக்கு அது எப்போ கிடைக்கும், இப்போ கிடைக்குமா, இந்த டைமில் கிடைக்குமா, அந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர் என்ன? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் ப்ரௌன் கலர். ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ மேஷம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 444499. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் அவங்களுக்கு ஒரு டிவைன் சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கும். அது கிடச்சி அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டிலாம் ரிலீஸ் ஆகிறது அவங்களால ஃபீல் பண்ணுவாங்க, உணர்வாங்க. ஓகே, ஸோ மேஷம் ராசியினருக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ மேஷம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா விதமான சிக்கல்கள், இடையூறுகள், இது எல்லாமே வந்து இந்த வாரத்தோடு போயிடும். இந்த வாரத்தோடு போகணும்னா முருகர் காட்டக்கூடிய வழியில் இவங்க நடக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சிக்கல் சிங்காரவேலர் வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிஞ்சால் அந்த சன்னதிக்கு போயிட்டு இவங்க தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இதுதான் அவங்களுக்கான முருகர் மெசேஜாக இருக்குது. ஓகே, ஸோ மேஷம் ராசியினர் யாராவது பார்த்துட்டதுக்கு அப்படின்னா கீழே ஓ முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்ததாக ரிஷபராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ ரிஷபராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ரிஷபம் இவங்க இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, இவங்க வந்து ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் இல்லை வந்து ஒரு லீடர்ஷிப் பொசிஷனுக்காக ட்ரை பண்ணுறாங்க, இல்லை ஃபேமிலியை வந்து லீட் பண்ணி கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க சரியான வழியில் அப்படின்னா, ஸோ அதற்கான ப்ராசஸ் இந்த வாரம் தாராளமாக மேற்கொள்ளலாம். அது வந்து பாசிட்டிவாக போகும். ஓகே, என்ன விஷயம் செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, தேவையில்லாத கடந்த கால கசப்பான நினைவுகளெல்லாம் அகைன் அண்ட் அகைன் ரீகால் பண்ணக்கூடாது. ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் பிளாக் அண்ட் க்ரீன் கலர். ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ரிஷபம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 202088. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இவங்க இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ இவங்களுக்கு யூஸ் பண்ணும் போது இவங்களுக்கு நிறைய விதமான ஒரு பேலன்சிங் எனர்ஜி வந்து கிடைக்கும் எல்லா காரியங்கள்லையும். அண்ட் நிறைய ஒரு பொட்டென்ஷியல் எனர்ஜியும் கிடைக்கும். எதாக இருந்தாலும் அதுக்கு சாத்தியம் இருக்குது அப்படின்ற ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஓகே, ஸோ ரிஷபராசினருக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ்? ஸோ ரிஷபம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, பழனியில் இருக்கக்கூடிய ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகரை இவங்க வந்து வழிபாடு செய்யணும். ஸோ அந்த வழிபாடானது அவங்களுக்கு உள்ளேயும் வெளியும் இருக்கிற அந்த நச்சுத்தன்மையை வந்து வெளியே அகற்றிடும். ஸோ ஆண்டி கோலத்தில் அவர் தான் இருப்பாரே தவிர்த்து அவங்கள தேடி வரவங்களோ அவங்கள, ஸோ அந்த முருகரை ஃபாலோ பண்ணுறவங்கள நிச்சயமாக நல்ல ஒரு அந்தஸ்து கொடுத்து டெவலப் பண்ணுவார். ஸோ இந்த முருகரை, அதாவது பழனி மலையில் இருக்கக்கூடிய ஆண்டிக்கோல முருகரை வந்து இந்த வாரம் முழுவதும் வழிபடணும் அப்படின்றது தான் உங்களுக்கான மெசேஜாக இருக்குது. ஓகே, ஸோ ரிஷபராசி நேர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக மிதுனம் ராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மிதுன ராசி என்ன செய்யணும் அப்படின்னா, ஸோ மனம் சொல்கிறத வந்து கேட்கணும், மனம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடணும், அவங்களுடைய உள்ளுணர்வு சக்தி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான விஷயங்களை மேற்கொள்ளணும், சில விஷயங்களை சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறது இந்த வாரம் ரொம்ப நல்லது. ஓகே, என்ன விஷயம் செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, புதிய வகையிலான முதலீடுகள்
ஏதாவது பொருள் வாங்குறது, இந்த மாதிரி தேவையற்ற செலவுகள், தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர் என்ன? இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டல் அண்ட் ரெட் கலர். ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ மிதுனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் இன்ஃபினிட் அண்ட் 8888. ஸோ இது 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயும் எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் அவங்களுக்கு நிறையவே ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி கிடைக்கும் அண்ட் கடவுளோட ஒரு கனெக்டிவிட்டி அவங்களுக்குள்ள உணர முடியும். ஓகே. ஸோ மிதுனம் ராசியினருக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஸோ மிதுனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த வாரம் முழுவதும் பழமுதிர்ச்சோலை முருகரை வந்து வழிபடணும். ஸோ அவரை வழிபடும் போது எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை வந்து சாதனையாக மாற்றிக்க முடியும் அவங்களால. அந்த சோதனையில் கூட ஏதோ ஒரு வகையான மன நிம்மதி அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும், ஏற்படும். ஸோ அதனால் இந்த பழமுதிர்ச்சோலை முருகரை இந்த வாரம் முழுக்க அவங்க வழிபடணும் அப்படின்றது தான் முருகர் மெசேஜ். ஓகே. ஸோ மிதுனம் ராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக கடகராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ கடகராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். கடகம் இவங்க இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, வரக்கூடிய ஆப்போசிஷன்ஸ் பிரச்சனைகளை எதிர்த்து போராடணும். ஸோ அதுக்கு பின் வாங்கக்கூடாது, பயந்து ஒதுங்கக்கூடாது, நின்று தைரியமாக போராடணும். அப்போ தான் அவங்களோட ரூட் கிளியர் ஆகும். ஓகே. என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா, இவங்களா தேடி தேடி போய் யாருக்கிட்டேயும் அந்த அன்பு பாசம் இதெல்லாம் ஷேர் பண்ண வேண்டாம். இமோஷன்ஸ் அந்த விஷயங்களை இவங்க தேடி போய் செய்ய வேண்டாம் அப்படின்னு இருக்கு. ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர் என்ன? இவங்களுக்கான லக்கி கலர் ஆரஞ்சு அண்ட் ஒயிட் கலர். ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ கடகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 33322. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் அவங்களுக்கு நிறைய ஒரு டிவைன் ஆன்மீக ரீதியான ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு வந்து ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் செய்யக்கூடிய காரியங்களை வந்து சீராக அடுத்தடுத்து வந்து செய்வாங்க. ஓகே. ஸோ கடகராசினருக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஸோ கடகராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு ஃபேமிலி, ஒரு சுற்றுச்சூழல், ஒரு நெய்பர்ஹுட், ஒரு கம்யூனிட்டி இது எல்லாமே உருவாகும். மேபி அதெல்லாம் சரியில்லாதனால கூட அந்த போராட்டம் அவங்களுக்கு இருக்கலாம். ஸோ இது நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு பாக்கியம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இது கிடைக்கணும்னா முருகர்கிட்ட அவங்க வந்து சரணடையணும். ஸோ முருகருடைய விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் பரிபூர்ணமாக ஒரு மனதோட. ஸோ இதை இந்த வாரத்துலேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கான ஒரு முருகர் மெசேஜ். ஓகே. ஸோ கடகராசினர் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்ததாக சிம்மராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ சிம்மராசி உங்களுக்கான கார்ட்ஸ். சிம்மம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, பண ரீதியான தட்டுப்பாடு, கடன் பிரச்சனை, பொருள் இழப்புகள் இதெல்லாம் இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ப்ராக்டிக்கலான விஷயங்களை முடிவு பண்ணுறது, அதுக்கான ஆக்ஷன்ஸ் மேற்கொள்கிறது, இதெல்லாம் செய்யலாம். ஓகே. என்ன விஷயம் செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, ரொம்ப அன்பாக இருக்கிறது, அதனால அன்புக்காக ஏமாறுறது, அன்பு கொடுத்து ஏமாறுறது, இந்த விஷயங்கள்லாம் அப்போ ஓவராக எமோஷனல் ஆகுறதெல்லாம் வந்து தவிர்த்துடணும். ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் டார்க் பர்பிள் அண்ட் கோல்டன் கலர். ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ சிம்மம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1515 அண்ட் 9999. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் அவங்களுக்கு தெய்வீகமான ஆன்மீக ரீதியான ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த வாரம் சிம்ம ராசிக்கான முருகர் மெசேஜ் என்ன? ஸோ சிம்மம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை எதிர்த்து போராடி இவங்க தான் அதை வந்து சக்ஸஸ் பண்ணணும், இவங்க தான் அதை வந்து தகர்த்தெறியணும். ஸோ அதுக்கு துணிச்சலாக வந்து சில காரியங்களை மேற்கொள்ளணும். அந்த துணிச்சல் கிடைக்கிறதுக்கு, அந்த காரியத்தை மேற்கொள்கிறதுக்கும் முருகருடைய துணை எப்போதுமே இருக்கும். ஸோ முருகரை மனசில் நினச்சிக்கிட்டு அவங்க மேற்கொண்டு அவங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்களை வந்து சார்ட் அவுட் பண்ண போராடினா நிச்சயமாக அவங்களுக்கான சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய மெசேஜ். ஓகே. ஸோ சிம்மராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக கன்னிராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ கன்னி இவங்களுக்கான கார்ட்ஸ். கன்னிராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள், அதாவது எது செஞ்சால் அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமோ அதை தாராளமாக செய்யலாம். அது மற்றவங்களுடைய சப்போர்ட்டில் வந்து தான் அவங்களுக்கு கிடைக்கும், மற்றவங்களோட இருக்கும் போது அது கிடைக்கும்னா கூட அந்த விஷயங்களை தாராளமாக மேற்கொள்ளலாம். ஓகே. என்ன விஷயம் செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, பேச்சு வார்த்தையில் நிதானம் தேவை. ஸோ வார்த்தையை வந்து ஈஸியாக வந்து
விட்டுறக்கூடாது. ஸோ அதில் ரொம்ப வந்து கண்ட்ரோலிங் தேவை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர் என்ன? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் ப்ரௌன் அண்ட் சில்வர் கலர். ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர். ஸோ கன்னி ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 171744. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் எனர்ஜி கிடைக்கும் அண்ட் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். ஓகே, ஸோ இந்த வாரம் கன்னிராசிக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ கன்னிராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க மனசில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் விருப்புகளாக இருக்கட்டும் இல்லை வெறுப்புகளாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சரிசமமாக அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். அண்ட் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுறது நல்லது. ஸோ அதே மாதிரி அவங்களுடைய உடல்லையும் நல்ல ஒரு பலம் கிடைக்கணும், நல்ல ஒரு ஆக்டிவான எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னாலும் திருத்தணி முருகர் வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக இது ரெண்டுமே சரியாகும். ஸோ இந்த வாரம் முடிஞ்ச தரிசனம் பண்ணியோ இல்லை வழிபாடு செஞ்சோ திருத்தணி முருகரை ஃபாலோ பண்ணணும். கன்னிராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக துலாம் ராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ துலாம் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். துலாம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபேமிலி ரீதியான ரிலேஷன்ஷிப் ரீதியான விஷயங்களில் தாராளமாக இன்வால்மெண்ட் கொடுக்கலாம். அண்ட் வந்து அதில் ஏதாவது மேஜரான டிசிஷன் இருந்தால் கூட அதை எடுக்கிறதுக்கான விஷயங்களை ப்ராசஸ் பண்ணலாம். ஓகே, என்ன விஷயம் செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, ரொம்ப தனித்து இருக்க வேண்டாம் அப்படின்னு இருக்குது. எப்போ பார்த்தாலும் இவங்களை ஐசோலேட் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் ஆரஞ்ச் அண்ட் சாண்டல் கலர். ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர். ஸோ துலாம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 111234. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் அவங்களுக்கு தேவையான ரிவார்ட்ஸ் இல்லை ரெக்கக்னேஷன் இல்லை வந்து ஒரு விதமான அந்த சன்மானம் சொல்லுவாங்க, ஓகே, அது வந்து எந்த வழியில் இருந்தாவது ஒரு மிராக்கிள் மாதிரி அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த வாரம் துலாம் ராசிக்கு முருகர் சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஸோ துலாம் ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு பெரிய அளவிலான வாழ்க்கை நிச்சயமாக இவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த ராஜ வாழ்க்கை கூட கிடைக்கும். அது மாதிரி ராஜ அலங்கார முருகரை அவங்க வந்து வழிபடுறது, தரிசனம் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் கருணையோடு இருக்கணும். ஸோ ரொம்ப கருணையாக டவுன் டு எர்த் அந்த மாதிரியான விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா நிச்சயமாக இந்த வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே, ஸோ துலாம் ராசி நேர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக விருச்சிக ராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். விருச்சிகம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா, இவங்களுடைய பொறுப்புகளை வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கணும், அதை ஏற்று அதற்கான விஷயங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்தந்த வேலையை அந்தந்த நாள் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இந்த வாரம் விட்டு போன அதாவது முடிக்க முடியாத வேலைகள் ஏதாவது இருந்தால் இந்த வாரம் அதை கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். ஓகே, என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ பண ரீதியான விஷயங்களில் நிதானம் தேவை. ஒருத்தவங்க கேட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு தான்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி கொடுத்துடக்கூடாது. அது ரொம்ப வந்து அவங்க ரொம்ப கண்டிஷனோடு அதை கையாளணும் பண ரீதியான விஷயங்கள். ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் க்ரீன் கலர். ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 10107777. ஸோ அந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். இதனால் அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அண்ட் ஆன்மீக ரீதியான ஒரு என்லைட்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த வாரம் விருச்சிக ராசிக்கு முருகர் சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, எதுக்குமே இந்த வாரம் வந்து பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். மேற்கொண்டு அந்த பய உணர்வு இருக்குன்னா முருகரை வந்து ஒரு காவல் தெய்வமாக கூட அவங்க வந்து ஏற்றுக்கலாம். ஸோ கருப்பர் ஐயனார் மாதிரி முருகரையும் காவல் தெய்வமாக நிச்சயமாக அவங்க வந்து கூப்பிட்டா அந்த காவல்காரன் அதை நிற்பார். அதனால் எதை பற்றியும் பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ். ஓகே, ஸோ விருச்சிக ராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக தனுசு ராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். தனுசு ராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, சந்தோஷத்துக்கான விஷயங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், செய்யலாம். மனசை சந்தோஷமாக வச்சுக்கணும், ஒரு உற்சாகமாக வச்சுக்கணும். அண்ட் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு புதிய முயற்சி கூட மேற்கொள்ளலாம். ஓகே, ஸோ அதுதான் அவங்களுக்கு சந்தோஷம் தரும் அப்படின்னா. ஓகே, என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா,
அதாவது தேவையில்லாத விஷயங்கள பத்தி, அது முடிஞ்சு போன விஷயங்கள பத்தி அகைன் நினைக்க வேண்டாம். அது திருப்பியும் வந்து ரீகால் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்திக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கு. ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர் என்ன? இவங்களுக்கான லக்கி கலர் வயலட் அண்ட் கோல்டன் கலர். ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர். ஸோ தனுசு ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1111 1818. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். அவங்க செய்யக்கூடிய ப்ரேயர்ஸ், மேனிஃபெஸ்டேஷன் இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஓகே. ஸோ தனுசு ராசிக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஸோ தனுசு ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களுக்கு உள்ள மனம் ரீதியான, உடல் ரீதியான எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே முருகர் பேரை சொல்லி டெய்லியும் விபூதி வந்து வச்சுக்கணும். அண்ட் விபூதி அலங்காரம் முருகரை தரிசனம் பண்ணாலும் இந்த வாரத்தில் நிச்சயமாக இந்த 2 விஷயங்களும் கிளியர் ஆகும். ஸோ எல்லாமே ஒரு சுகமான ஒரு சூழலை வந்து அவங்களுக்கு கொடுக்கும், பாசிட்டிவாக மாறும். இதுதான் முருகர் தரக்கூடிய மெசேஜாக. ஓகே. ஸோ தனுசு ராசி நேர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்ததாக மகரம் ராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மகரம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ பண ரீதியான, பொருள் ரீதியான விஷயங்களை பேலன்ஸ் பண்ணி செய்யணும். ஸோ ஒரு ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அந்த 2 ஆப்ஷனும் பேலன்ஸ் பண்ணி செய்யும் போது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஓகே. என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, யாருமே இல்லாமல் இவங்க தனியாக எங்கேயும் போகாமல் இருக்கிறது நல்லது. அண்ட் அது மாதிரி சில முக்கியமான காரியங்களும் தனியாக ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர் என்ன? இவங்களுக்கான லக்கி கலர் ப்ரௌன் அண்ட் கோல்டன் கலர். ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர். ஸோ மகரம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 19195555. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது இவங்களால் என்ன செய்ய முடியுமோ, சாத்தியக்கூறுகள் இருக்கோ, ஸோ அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு எனர்ஜி அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த வாரம் மகரம் ராசிக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ மகரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஸோ இவங்க எங்கே போனாலுமே இவங்க கையில் வந்து ஒரு வேல் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. இந்த வாரம் முழுக்க அந்த வேலானது கரெக்டாக இவங்களை வழி நடத்தும் அண்ட் ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும். ஸோ ஏதாவது பிரச்சனையில் இருந்தால் அது வந்து காக்கும். அதனால் வேல் வழிபாடு, வேல் பூஜை அண்ட் வேல் வந்து கையில் குட்டியாவது எங்கேயா எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஓகே. ஸோ மகரம் ராசி நேர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்ததாக கும்பராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ கும்பராசி உங்களுக்கான கார்ட்ஸ். கும்பம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, அவங்களுடைய அன்புக்குரியவங்கள், மனசுக்கு நெருக்கமானவங்கள், பிடிச்சவங்கள், அவங்களுக்கான விஷயங்களை செய்கிறதுக்காக ஒரு முயற்சி மேற்கொள்ளலாம். மேபி அவங்கக்கிட்ட வந்து இமோஷ்னலி கொஞ்சம், அதாவது வீட்டில் யாராவது இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா கூட, இல்லை அவங்களோட எல்டர்ஸ் இருக்கிறாங்கன்னா கூட கொஞ்சம் அன்பான விதத்தில் பேசும்போது, அன்பான விதத்தில் டீல் பண்ணும் போது ஒரு நல்ல சேஞ்சஸ் வந்து உருவாகும். ஓகே. என்ன விஷயம் செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, இந்த வாரம் எந்த புதிய காரியத்திலும் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு இருக்குது. ஓகே. ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் என்ன? இவங்களுக்கான லக்கி கலர் க்ரீன் அண்ட் ஆரஞ்சு கலர். ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர். ஸோ கும்பம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் இன்ஃபினிட் அண்ட் 101. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இதனால் அவங்களுக்கு உணர்வு ரீதியான ஒரு நியூ பிகினிங்ஸ் வந்து ஏற்படும். ஓகே. ஸோ இந்த வாரம் கும்பராசிக்கு முருகர் சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஸோ கும்பம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, முருகர் எப்போவுமே உங்களுடைய வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு தான் இருக்கார். இவங்களுக்கான விஷயங்களை கொடுத்துட்டு தான் இருக்கார். இவங்களுக்கு நெருக்கமாக இருந்துட்டு தான் இருக்கார். ஸோ பட் இவங்களுக்கு சில நேரத்தில் வந்து முருகர் என்னோட டிஸ்கனெக்ட் ஆகிட்டாரு, முருகர் எனக்கு எதுவும் நல்லது செய்ய மாட்டுறாரு, அந்த மாதிரியான ஒரு உணர்வு, விரக்தியெலாம் இருந்ததுன்னா, ஸோ அது எல்லாமே ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனாக தான் இந்த ஒரு மெசேஜ் வருது. ஸோ இனிமேல் முருகருடைய வழிபாடு தீவிரமாக செய்யும் போது நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு தாக்கம்லாம் இருக்காது. ஓகே. ஸோ கும்பராசி நேர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகாங்கிறத கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இறுதியாக மீனம் ராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ மீனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மீனம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா, மன ரீதியான போராட்டங்கள், பிரச்சனைகள், வலிகள், ஸோ அதெல்லாம் இருந்ததுன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கு வேறு என்ன செஞ்சால் கிளியர் ஆகுமோ அந்த விஷயங்களை யோசிக்கலாம். மன ரீதியாக ஒரு டைவர்ஷன் வந்து தேவை. ஓகே. என்ன விஷயம் செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, எப்போவுமே வந்து தன்னுடைய சுயலாபம், தன்னுடைய சந்தோஷம் இதை மட்டுமே பார்க்காம இருக்கிறது இந்த வாரம் வந்து நல்லதாக இருக்கும். ஓகே. இவங்களுக்கான லக்கி கலர்?
இவங்களுக்கான லக்கி கலர் ஆரஞ்ச் அண்ட் ரெட் கலர். ஓகே. ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர். ஸோ மீன ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 10, 10, 22, 22. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் அவங்களுக்கு சில விஷயங்களில் ஆக்ஷன்ஸ் மேற்கொள்கிறதுக்கும் அண்ட் இவங்களுக்கு பிடித்தமானவர்கள்கிட்ட ஒரு நெருக்கம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. ஸோ மீனம் ராசிக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஸோ மீனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்க்கும்போது, இவங்க டெய்லி சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த வாரமாவது அட்லீஸ்ட் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து ஓம்ன்ற வார்த்தையை 6 முறை வந்து உச்சாடனம் செஞ்சு முருகரை வழிபடணும். ஸோ இதை தொடர்ந்து பண்ணும்போது அவங்களுடைய லைஃப்பில் எப்பேற்பட்ட இருள் சூழ்ந்த விஷயங்கள் நடந்தாலுமே அதிலேருந்து ஒரு வெளிச்சப்பாதை அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ பாசிட்டிவான ஒரு லைஃப் ஸ்டைலும் அவங்களுக்கு கிடைக்கும். மீனம் ராசி நேர்களை யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே ஓ முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வாரத்திற்கான டைரக்ட் ப்ரெடிக்ஷன் வந்து ரொம்ப துல்லியமாக 12 ராசியினருக்கும் கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றி. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நீங்களும் பாசிட்டிவாக இருங்க. இந்த வாரத்தை பாசிட்டிவாக கொண்டு போங்க.